மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுடைய முயற்சிகள் பலிதமடையக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். விவசாயத் துறையிலே உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்கள் பெருகும். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் பெருகும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீர் லாபங்கள் உண்டாகும். பெண்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்புடைய நாள். ரிஷபராசி என்பர்களே, தன பஞ்சமாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கப் போவதினாலே திடீர் லாபங்கள் பெருகுதலும் வருமானங்கள் அதிகரித்தலும் உங்கள் பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படுதலுமாக இந்த நாள் இருக்கிறது. சில பேருக்கு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும், இன்னும் சில பேர் சக மனிதனுடைய ஆதரவோடு சமுதாயத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக சில பாராட்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் ஈடேறும். பெண்களுக்கு வருமானங்களோடு ஆடையாபரண சேர்க்கைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு தங்களுடைய ஆசிரியரிடத்திலேயே பாராட்டுகள் கிடைக்கும். சிறப்பு பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுன ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் தனஸ்தானத்திலே வருமானங்கள் நீங்கள் நினைத்தபடி வரக்கூடிய ஒரு நாளாக, கையிருப்புகள் அதிகப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகலாம். குடும்பத்திலே பாராட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தங்களுடைய கணவனிடத்திலோ அல்லது தங்களுடைய சகோதரரிடத்திலோ பெற்றோரிடத்திலோ நல்ல ஒரு பாராட்டை பெறுவார்கள். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்புடைய நாள். கடகராசி என்பர்களே, ராசியில் சந்திரனுடைய வலிமை அதிகரித்து காணப்பட்டாலும் அவருடைய சஞ்சாரமானது விரையாதிபதியினுடைய சஞ்சாரத்தில் அமர்வதனாலே எதிலும் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். உங்களுடைய அதீத தன்னம்பிக்கையே உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். யாரையும் நம்பி திடீரென புதிய காரியங்களை இறங்காதீர்கள். புதிய முயற்சிகளை சற்று யோசித்து செய்வது நல்லது. சில வேளைகள் இழுபறியாக இருந்து முடியும். இன்னும் சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாகலாம். இருப்பினும் உங்களுக்கு அது முடிவிலே சாதகமான பலனை தரும். குடும்பத்திலே இருப்பவர் உங்களுக்கு அனுசரணையாக செல்வது சற்று கடினமாக இருக்கும். சகோதர வழியிலே தேவையற்ற சில சஞ்சலங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, தன லாபாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனாலே வருமானம் உங்களுடைய செலவுக்கேற்ற வகையில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு வராதிருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்னும் சில பேருக்கு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும், பிரயாணத்தின் வழியிலே தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகமும், எதிர்பார்த்திருந்த தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்புடைய நாளாக, வருமானங்கள் திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஆற்றலும் உண்டாகும். கன்னி ராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் புத பகவான், அந்த புத பகவானுடைய அம்சமும் அந்த சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதோடு
தேவையான பொருளாதாரத்தையும் பெற்றுத்தருகிறது. உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெடுநாட்களாக வாங்கவிருந்த ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தொழில் வளர்ச்சி அடையும். சில்லறை வியாபாரங்கள் பெருகும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கப் போவதனாலே உங்கள் தொழிலே சற்று முதலீடுகள் பெருகும். அந்த முதலீடுகளை போட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். அதற்கு தந்தை வழியில் சில பொருளாதார ஆதாயங்களும் கிடைக்கலாம். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை பெறுவார்கள். வெளியிடங்களிலே பணிபுரிபவர்களுக்கு நல்ல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, ஊதிய உயர்வு கிடைக்கலாம். எதிர்பாராத வகையிலே பணி மாற்றம், இடமாற்றம் உண்டாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமான பலன்களும் மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் காணப்படுகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களை தருவதோடு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக சமுதாயத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தருகிறது. உங்களுடைய சமுதாய பணிகள் உங்களுக்கு அனுகூலமாக காணப்படும். அரசியல் சார்ந்த துறையிலே உள்ளவர்களுக்கு எதிர்பாராத லாபங்களை பெற்றுத்தரும். திடீர் தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாகவும் பெண்களுக்கு வளமுடைய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. தனு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் சந்திராஷ்டமத்தினுடைய வீரியம் சற்று குறைந்து காணப்படும். நாளை மாலைக்கு மேல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கின்றன. அதுவரையிலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்த்திருந்த காரியங்களில் தடங்கல்கள் இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தினாலே அறிவு தெளிவு பிறக்கும். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது அதை குறித்து திட்டமிடக்கூடிய வாய்ப்பு வரும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். மன மகிழ்ச்சி மெல்ல மெல்ல உங்கள் வாசலிலே எட்டி பார்க்கும். சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மகர ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் வருமானம் ஒரு புறம் இருந்தாலும் இவற்றையெல்லாம் கையாளுகின்ற விதத்திலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். சில புதிய முயற்சிகள் உங்களை வந்து சேரும். அந்த முயற்சியில் ஈடுபடலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு ஆலோசனையில் இருப்பீர்கள். பெரியவருடைய ஆலோசனை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரும். எதிலும் சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துலகுகின்ற தன்மையும் பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் மனைவி வழி மூலமாக சில சிக்கல்கள் வந்து போகலாம். அல்லது கணவன் வழி மூலமாக சில சிக்கல்கள் மனைவிக்கு வந்து போகலாம். ஏதேனும் ஒரு வகையிலே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாக சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இருவரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். சொத்துக்கள் மூலமாக சில சிக்கல்கள் தீரும். பங்காளிகளுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருமானங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே சற்று குறைபாடு உண்டாகி நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நெடுநாட்களாக ஏதேனும் ஒரு பொருளை வாங்க காத்திருப்பதற்கு அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகமும் உண்டாகும். பெண்கள் தங்கள் கணவனிடத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய சஞ்சாரம் புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதினாலே உங்களுடைய இடமாற்றம், பணி மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர் வீடு மாற்றலாம் என்று நினைத்திருந்தால் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்புடையவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இடம் வாங்க நினைத்தவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு ஆதரவும் பொருளாதார ஆதாயமும் பெருகும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு உங்கள் வளர்ச்சியிலே அவர்கள் பெரிதும் துணை இருப்பார்கள். சக மனிதனுடைய நட்பும் பாராட்டும் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது.